ஆடி 18ஆம் பெருக்கையொட்டி கோவை பேரூர் நொய்யல் ஆற்று படித்துறையில் இறங்கி ஏராளமானோர் புனித நீராடினர். அதன்பின் 7 கூழாங்கற்களை கன்னிமார் தெய்வங்களாக உருவகித்து படையல் வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்த பசுமாடு கன்றுகளுக்கு அகத்திக்கீரைகள் வழங்கியதோடு நொய்யல் ஆற்றோரம் அமர்ந்து இருந்த சாதுக்கள் மற்றும் யாசகர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். ஆடிப்பெருக்கு நாளில் புதுமண தம்பதிகள் தாலியை மாற்றிக்கொண்டனர். இதேபோல் திருமண நாளை மாலைகளை ஆற்று நீரில் விட்டனர். நொய்யல் ஆற்றில் புனித நீராடிய பொதுமக்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் தரிசனம் செய்தனர். ஆடி 18 பேரூர் படித்துறையில் படையில் போட்டு இறைவனை வணங்குவதை நாம் ஒரு வழக்கமாக வைத்துள்ளோம். பேரூர் படித்துறையை கடந்து செல்லும் நொய்யல் ஆற்றின் வழித்தடங்களில் நாம் ஆங்காங்கே படையலிட்டு உணவை வீணடிக்காமல் இந்த முறை நாங்கள் வைத்திருக்கும் பெரிய பாத்திரங்களில் உங்கள் உணவை வைத்திருங்கள். அடுத்த வேளை உணவிற்காக இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் உணவு பசியாற்றும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமான புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. இங்க நம் பேரூர் படித்துறை பாதுகாப்பு குழு. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி 18 பேரூர் படித்துறையில் படையில் போட்டு இறைவனை வணங்குவதை நாம் வழக்கமாக வைத்துள்ளோம். பேரூர் படித்துறையை கடந்து பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நொய்யல் ஆற்றின் வழித்தடங்களில் நாம் ஆங்காங்கே படையலிட்டு உணவை வீணடிக்காமல் இந்த முழக்கம். இன்று ஆடி 18 பேரூர் படித்துறையில் படையில் போட்டு இறைவனை வணங்குவதை நாம் ஓர் வழக்கமாக வைத்துள்ளோம். பேரூர் படித்துறையை கடந்து செல்லும் நொய்யல் ஆற்று போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. இங்க நம் பேரூர் படித்துறை பாதுகாப்பு குழு. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆடி 18 பேரூர் படித்துறையில் ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் உணவு பசியாற்றும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமான புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் ஆடி 18 பேரூர் படித்துறையில் படையில் போட்டு இறைவனை வணங்குவதை நாம் ஓர் வழக்கமாக வைத்துள்ளோம். ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் உணவு பசியாற்றும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமான புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் உணவு பசியாற்றும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமான புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்
நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. எங்கனம் பெரிய பாத்திரங்களில் உங்கள் உணவை வைத்திருங்கள். அடுத்த வேளை உணவிற்காக இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் உணவு பசியாற்றும். உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்குமான புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. எங்கனம் பேரூர் படித்துறை பாதுகாப்பு குழு. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். உணவை வீணடிக்காமல் இந்த முறை நாங்கள் வைத்திருக்கும் பெரிய பாத்திரங்களில் உங்கள் உணவை வைத்திடுங்கள். அடுத்த வேளை உணவிற்காக இருக்கும் ஆயிரக்கணக்கான ஆதரவற்றோர்களுக்கு உங்கள் ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம் நொய்யல் ஆற்றையும் பேரூர் படித்துறையையும் மாசுபடாமல் பாதுகாப்பது நமது கடமை. இங்கனம் பேரூர் படித்துறை பாதுகாப்பு குழு. புண்ணியம் வந்து சேரும். மேலும் பிளாஸ்டிக் கழிவுகள், துணிமணிகள் போன்றவற்றை ஆங்காங்கே வைத்திருக்கும் குப்பை தொட்டியில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். படையில் போட்டு இறைவனை வணங்குவதை நாம் ஓர் வழக்கமாக வைத்துள்ளோம். பேரூர் படித்துறையை கடந்து செல்லும் நொய்யல் ஆற்றின் வழித்தடங்களில் நாம் ஆங்காங்கே